இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணிலாம் கிடையாது, சிக்கன் பிரியாணி தான். சீரக சம்பா அரிசி வாங்கிட்டு வந்துட்டா வைப்போம். இது வந்து நாங்கள் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சே ரொம்ப வருஷ காலமாகுது. இதுதான் செய்ய போகிறோம் இன்றைக்கி தான். என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் வெட்டி தந்துட்டுருக்காவ. ஏன்னா பிரியாணி செய்கிறது நான் தானே, அதனால் இனி வந்து நான் வந்து இஞ்சி இதெல்லாம் இது பண்ண போகிறேன். அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பூண்டை தான் கொஞ்சம் அதிகமாக போடணுமா, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போடணும்னு சொல்லியிருந்தாங்க. பிரியாணிக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு தான் கட் பண்ணி தந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து 1.25 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு எங்ககிட்ட மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது வெயிட்டிங் மிஷின் இல்லை. முன்னாடி கடை இருந்துச்சு, அப்போ வந்து 1 கிலோ அரிசி, அப்போ 1/4 கிலோ வெங்காயம் இப்படி மெஷர் பண்ணி எடுப்பேன். இப்போ வந்து கை வந்த இதுக்கு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரமே இருக்காது பார்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த இலைலாம் போடுறேன். இலை மோஸ்ட்லி நான் போட மாட்டேன். இலை, அதுக்கப்புறம் ஒரு 7 ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த கிராம்பு ஒரு 7 பக்கம், அதுக்கப்புறம் பட்டை 3 தான் இருந்துச்சு அதை, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீ புதினா இல்லை, புதினா வாங்க போகிறாவ. இப்போ மணி 11:30. நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என் தங்கச்சி பசங்க எல்லாம் நேரத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு டெங்கு காய்ச்சல், அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. என் தங்கச்சி தான் உட்காந்து கூட இருக்கா. அப்புறம் பசங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருக்க முடியாதுன்ட்டு நேற்று டயாலிசிஸ் போனேன்னா அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டு எல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தங்கச்சி பையனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் என் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ரம்ஜான் தான் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, ஸ்கூலில் பேசுவாங்களா என்னமோ தெரியல. நேற்றுக்குள்ளே பேசுவேன், பிரியாணி மாமா ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிடுவாங்களாம் அப்படி இப்படின்னு கேட்டவொன்னே சரி தங்கச்சி பசங்களும் வந்திருக்காங்க, என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சுருவோன்ட்டு 1 கிலோ சிக்கனை வாங்கி 1.25 கிலோ ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சுருக்கேன். இதில் இனி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். 2 பேருமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கார்த்தியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். என் ஹஸ்பண்டு புதினா வாங்க போயிருக்காங்க. நான் வந்து செய்ய போகிறேன் மக்களே. அதுக்காண்டி அக்கா நீங்கள் ரம்ஜானு அப்படின்னா, நான் ஒவ்வொரு ரம்ஜான் டைம்லேயும் நான் வந்து ரொம்ப எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் கொடுப்பாங்க அப்படி இப்படிம்பாங்களே. நான்லாம் காலேஜ் டைமும் சரி எப்போவுமே எனக்கு வந்து யாருமே தந்தது கிடையாது பிரியாணிலாம். அதனால் வந்து கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயுமே வீட்டை சுற்றி எல்லாருமே பிரியாணி தான் செஞ்சிட்ருக்காவ. அப்புறம் பசங்க வாசனை பிடிச்சிட்டு என் பையனை சொல்லவே வேண்டியதில்லை, அம்மா பிரியாணி வாசனை அடிக்க அப்படி இப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை பாரு வாசம், அது அப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன். நாளைக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். நாளைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லா மட்டன் கடையிலையும் கிடா வெட்டியிருப்பாங்க. அப்போ வந்து மோஸ்ட்லி எல்லோரும் மட்டன் வாங்குவாங்க, ஆனால் கால் வாங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா கால் போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா கால் வந்து 100 ரூபாய்க்கு 6 கால் இந்த மாதிரி தருவாங்களா நாங்கள் வாங்குகிற மட்டன் கடையில். எல்லாம் என்னை பற்றி தெரியும், கிட்னி ஃபெயிலியருங்கிறனால எனக்கு சுவரொட்டியும் எடுத்து வச்சுருவாங்க. கால் கேட்டாலுமே பார்த்து தருவாங்க. அதனால் வந்து காலை வாங்கி குழம்பு வச்சு கொடுத்துருவேன். 100 ரூபாயோட முடிஞ்சு பார்த்திங்களா. நம்மளோட மட்டன் ஆசையை நிறைவேறாச்சு. ஏன்னா மட்டன் 1000 ரூபா கொடுத்து வாங்குகிற ரேஞ்சில் நம்ம இப்போதைக்கு இல்லை. அதனால் சின்ன சின்ன ஆசைகளை இந்த மாதிரி மட்டன் சாப்பிடணுமா, மட்டன் காலை வாங்கி தரேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ செய்ய போகிறேன் மக்களே. என்கிட்ட அகல பாத்திரம்லாம் கிடையாது. இந்த பெரிய பாத்திரம்னா இந்த குக்கர் மட்டன் தான். அதனால் இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன் நான். இந்த என்னதான் இதுதான் ஒரு பாக்கெட் தான் இருக்குது. ஒரு கத்திரிக்கோள் வீட்டில் வாங்கி வச்சு கத்திரிக்கோள் வெட்ட மாட்டேங்குது. இதை ஊற்றிடுவோம். நிறையெல்லாம் ஊற்ற மாட்டேன். எண்ணெயும் காலி ஆயிட்டு.
என் ஹஸ்பண்டு சீரக சம்பா பிரியாணின்னு ரொம்ப ஆர்வமாக வெங்காயம்லாம் வெட்டி தந்தாவை பார்த்துக்கோங்க. எனக்கு வீட்டு பிடிக்கிறதே வந்து நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலுமே இதை பண்ணியிருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் தர, நல்லா இல்லை இப்படிலாம் தூக்கி போட மாட்டாவ. அதனால் முடிஞ்ச வரை இன்றைக்கி பொறுமையாக நீட்டாக செய்யணுன்னு இருக்கேன். செய்யும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த ஸ்பைசஸ் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸையும் போட்டேன். நல்லா பொரியுது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒட்டுக்காவே நான் ஆட் பண்ணிடுவேன். எப்போதுமே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவேன். இது வந்து நல்ல ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்தது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். எல்லாம் செல்லமுண்டா எல்லாம் நந்து தர்பூசணி இந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வர வதக்கி எடுக்கும். இனி தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த பிரியாணி மசாலா மட்டும்தான் போட போகிறேன். 20 கிராம் இது ஃபுல்லாகவுமே போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள். மசாலா போட்டு நல்லா கிண்டியாச்சு. இனி தயிர் போடணும். தயிர் 1 கிலோ பிரியாணிக்கு இந்த ஒரு பேக்கெட் போடுவேன் நான் எப்போதுமே. ஏப்ரல் 6ஆம் தேதி எல்லாத்துக்கும் புதினா மல்லித்தலை அதையும் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் 1 கிலோ தான். ஆமாம், கொஞ்சம் பாத்திரம் ஒரு 1 கிலோ செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கணும்ப்பா. சிக்கனை நல்லா எடுத்துருவோம். எட்ட மாட்டிக்கு மக்களே இந்த சட்டி. ரெசிபியே ஷூட் பண்ண மறந்துட்டேன் மக்களே. இங்கே ஒரே அடிப்பிடி சண்டை நடக்குது. அம்மாம்மா நான் பைத்தியமாயிருவேன். எனக்கு உப்பு செக் பண்ணிக்குவோம். எல்லாம் ரெடி. இனி நம்ம சோறும் தண்ணியும் சரிசமமாக வந்தோடனே தம் வச்சிட வேண்டியதான். எனக்கு தம் பிரியாணி மட்டும்தான் செய்ய தெரியும். எனக்கு வந்து தம் பிரியாணி மட்டும்தான் செய்ய தெரியும். குக்கரில் செஞ்சுக்கிட மாட்டேன். குக்கரில் செஞ்சால் குழஞ்சி போயிடும். அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. தம்முன்னா நல்லாவே செஞ்சுருவேன். பாருங்கள், எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கவ பிரியாணிக்கு. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் தம் வைக்க போகிறேன். அவ்வளோதான், தம் வச்சாச்சு மக்களே. சூப்பராக பிரியாணி செஞ்சுருக்கேன் மக்களே. நான் குழஞ்சிட்டுன்னு நினச்சேன், ஆனால் வந்து இதுதான் சூப்பராக இருக்குது. என் பிரியாணியை நானே புகழக்கூடாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் பிரியாணி மட்டும் நல்லா சமைச்சு பழகியிருக்கேன். அம்மா வீட்டுக்கு பிரியாணி. இது வந்து நான் வந்து தயிர் வெங்காயத்துக்கு வெட்டுறேன்.
அவாட்ட கொடுத்துரு சிக்கன். ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்க. தண்ணி பிடிச்சாங்க எல்லாத்துக்கும். எப்படி இருக்கு பிரியாணி? அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதையாவது ஒண்ணு உட்காரு. தம் பிரியாணி. அது சிரிச்சு கார்த்தி எப்படிமா இருக்கு? தேங்க்ஸ். சம்மு உங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கா? நான் செஞ்சது எப்படி இருக்கு? அப்படியா? தேங்க்ஸ்.